பேசவே முடியல, அசட்டப்படலாம் உட்காந்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு அப்புறம் இர்ஃபான்ஸ் வியூ இர்ஃபான்ல வந்திருந்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க இர்ஃபான் ப்ரோ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சர்வ் பண்ணிக்கிருந்தாங்க. இர்ஃபான் ப்ரோ அவரோட கேமராமேன் அப்புறம் அவர் கூட வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு வந்து ஊட்டி விட்டுக்கு இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்க அப்படின்னா மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் அதாவது இங்கே எல்லா ஸ்டேஷன் இருக்கும். அதுலேருந்து அப்படியே பின்பக்கமாக வந்தோம் அப்படின்னா இங்கே காலிஸ் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு, கரெக்டாக மணி 11 மணி. நேற்று தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. சரி, அப்படி நம்ம இன்னைக்கு போயிட்டு அந்த காலிஸ் பிரியாணி சாப்பிடலாம். ராமநாதபுரத்தில் காலிஸ் பிரியாணி இருக்கும், நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே காலிஸ் பிரியாணி இங்கே வருது, இங்கே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இருக்குல்ல, இதான் மஸ்ஜித் ஜமேக் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம அங்க இருந்து இந்த பின்பக்கமா வந்தோம் அப்படின்னா இங்க அல் ரிஸ்வான் அப்புறம் நாசிகண்டர் கேஎல் எக்ஸ்பிரஸ் இருக்கும். அந்த வழியில அப்படியே போனோம் அப்படின்னா குட்டி குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா, இது பக்கத்துல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இது இருக்கு பாத்தீங்களா காலிஸ் பிரியாணி. சரியான கூட்டமா இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். கடுமையான கூட்டங்க, இங்க பாருங்க. நீங்க வீடியோ செஞ்சு போடலாம், வீடியோல பேசவே முடியல, அசட்டப்படலாம் உட்கார்ந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஏன்னா மொத்தம் வந்து 47 பிரான்ச்ல இது 47வது பிரான்ச் மலேசியால வேர்ல்ட் வைட் எல்லா இடத்துலயும் திறந்துட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் சாஃப்ட் லான்ச் அண்ட் கிராண்ட் லான்ச்சிங் இப்போ வந்து இங்க மலேசியால நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை விட்னஸ் பண்ணி காலிஸ் பிரியாணி ஓப்பனிங்க்கு மலேசியால ரொம்ப ஃபேமஸான டிக்டாக்கர்ஸ் அப்புறம் இர்ஃபான்ஸ் வியூ இர்ஃபான்ல வந்திருந்தாப்புல. நம்ம அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரியான க்ரௌடுங்க, எக்கச்சக்கமான மக்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் லைனில் நின்றாங்க. அப்புறம் அஸ்ரஃப் அண்ணன் நின்றாங்க. அஸ்ரஃப் அண்ணன் நம்ம பார்த்துட்டு அஸ்ரஃப் அண்ணனோட கொஞ்ச நேரம் பேசிக்கிருந்தோம். நான் அஸ்ரஃப் அண்ணனோட தீவிர ஃபேன்னே சொல்லலாம். Harga cukup istimewa, right? Anda boleh dapatkan harga sallallahu alaihi wasallam ya nabi salam alaika. கரெக்டாக 11 o'clock to 11:30 பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம கூட்டாங்க, எல்லாருமே லைனில் வெயிட் பண்ணாங்க. நம்ம லைனில் வெயிட் பண்ணோம். உள்ள இர்ஃபான் ப்ரோ டிக்டாக்கர்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டாங்க டிக்டாக் யூடியூப்காக. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா அப்புறம் பிரெட் அல்வா இதெல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. மக்கள் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. இர்ஃபான் ப்ரோ தான் கேஷ் வாங்கி போட்டுக்கிருந்தாங்க. கேஷ் கியூஆரில் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. கார்டு அவைலபிளாக இல்லை அந்த டயத்தில். நாங்கள் போய் இந்த ஃபஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க இர்ஃபான் ப்ரோ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சர்வ் பண்ணிக்கிருந்தாங்க நல்லா சுட சுட. கரெக்டாக நம்ம போயிருந்த டயத்தில் அந்த பிரியாணி ஃபஸ்ட்டு சட்டி வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த டிக்டாக்கெல்லாம் இர்ஃபான் ப்ரோ கூட பேசிக்கிருந்தாங்க. நானும் செகண்ட் பேட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தேன். எனக்கு பொதுவாக இந்த காலிஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ராமநாதபுரத்துலேயே காலிஸ் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். சொல்லப்போனால் எனக்கு அவங்களோட அந்த பிரெட் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மலேசியா வந்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு அத்தன்டிக்கான பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தேன். ஆல்ரெடி இந்த இடத்துல காலிஸ் பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நேற்று தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு. அது ஓப்பனிங் ஆஃபராக வந்து நம்ம ஒரு பிரியாணி வாங்கினோம்னா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரியான க்ரௌடாக இருந்ததுனால பரபரப்பாக கிச்சனில் வேலை பார்த்துக்கிருந்தாங்க. இர்ஃபான் ப்ரோ கிச்சனே வச்சு ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிருந்தாப்புல. நம்ம அதையும் பார்த்துக்கிருந்தோம். ஏன்னா தான் நம்ம யூடியூப்பில் இர்ஃபான் ப்ரோவோட ஃபுட் ரிவ்யூ பார்ப்போம், எல்லாருக்கும் பிடிக்கும். பட் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வர்ற கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ குக் பண்ணி கொடுத்துக்கிருந்தாங்க. அப்புறம் இர்ஃபான் ப்ரோ அவரோட கேமராமேன் அப்புறம் அவர் கூட வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டை வந்து ஊட்டி விட்டுக்கிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி சட்டி வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு அது பஸ்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு காலிஸ் பிரியாணியில் அவ்வளோ உயிர். பிரியாணி பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் காலிஸ் பிரியாணியில் எனக்கு உயிர்.
ஃபைனலாக நம்ம கொஞ்ச நேரம் லைனில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்சல் பண்ணி கையில் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அதனால் வந்து 2 பிரியாணி, அப்புறம் வந்து ரைத்தா, அப்புறம் வந்து அந்த பிரெட் அல்வா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் மக்களே எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு. இது வந்து உள்ளே நிற்கிற கூட்டம் மட்டும்தான். நான் இதுக்கப்புறம் வெளியில் காட்டுவேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து போய்கிட்டே இருக்குங்க. தேங்க்யூ. நம்ம ஒரு வழியாக பிரியாணி வாங்கியாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10:55 நம்ம வெளியாகும்போது கிட்டத்தட்ட மணி வந்து 12 மணி ஆயிடுச்சு. சூப்பர். சோ விஜயகாந்துக்கு அப்புறமா எங்க அண்ணன் தான் வந்து அந்த அளவுக்கு ஸ்டைலா பேசுவாரு. மீடியா பார்ட்னர்ஸையும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸோ இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா என்னைக்கு இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சில வார்த்தைகள். ஹாய், வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். உங்க சேனல் சொல்லுங்க. என் பேர் தான் புனிதவதி. புனிதவதி சேனல் கண்டிப்பா நீங்க டிக்டாக்ல பாத்துருப்பீங்க. சோ அவங்களையும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் ஹாலிக்ஸ் பிரியாணி 47 right worldwide. சோ நீங்க அந்த பேனர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் துபாய், சவுதி அரேபியா, அதை தொடர்ந்து நேரடியாக எங்க வந்து லேண்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து மலேசியால லேண்ட் ஆகிருக்கோம். சோ மலேசியால உங்களுக்காக ஒரு ஹாலிக் பிரியாணி ஸ்பெஷலா வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதற்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்காக நீங்க வந்து தேங்க்ஸ் பண்ணி ரொம்ப கீழாப்ல நிக்கிறீங்க. டைனிங் உள்ள இல்லை அப்படிங்கிறதுனால வெளியே கல்யாண பந்திக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா ஸ்டில் ஓடிவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. செகண்ட் மேட்ச் நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. தேங்க்ஸ் எவ்ரிவன். யாரெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க வந்து ஹாலிக் பிரியாணிக்கு சொல்லணுமோ நீங்க வந்து தாராளமா வந்து சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் once again இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பிரியாணி வாங்குறதுக்காக எவ்வளோ லைனில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் ஃப்ரைடே அதுவும் இல்லாமல் காலேஜ் பிரியாணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வாங்கியாச்சு. நம்ம வந்து டேக்அவே தாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே டேக்அவே தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நாளைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இடங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் எல்லாம் டேக்அவே தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் டேக்அவே வாங்கியாச்சு. நம்ம வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம். என்னடா இர்ஃபான் அண்ணன் அப்புறம் வந்து அஷ்ரஃப் எல்லாத்தையும் பார்த்தேன், பேசினேன். பட் அதை வந்து என்னால வீடியோல கேப்சர் பண்ண முடியல, சரியான ரஷ்ஷா இருந்துச்சு. அவங்க கூட போட்டோ மட்டும் எடுத்திருந்தேன். நம்ம வீட்டுல போயிட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும் அப்படின்னு பேட்சா குக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிலே, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோல வந்து இர்ஃபான், அஷ்ரஃப் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. காலேஜ் பிரியாணியோட கிராண்ட் ஓப்பனிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.